கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கஞ்சா போதையில் இளைஞரை அழைத்து சென்று கொடூரமாக தாக்கிய 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம் பிரசாத். இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது? மேலும் இந்த 8 பேர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமீப காலமாக கஞ்சா விற்பனை என்பது அதிகரித்து வருகின்றது. ஏற்கனவே மாவட்ட காவல்துறை கவனம் செலுத்தி அதிக அளவிலான கஞ்சா விற்பனையை தடுத்து நிறுத்தியதன் விளைவாக கஞ்சா விற்பனை கடும் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் சமீப காலமாக அதனுடைய விற்பனை என்பது அதிகரித்து இளைஞர்களும் மாணவர்களும் அதிகமாக பயன்படுத்துகின்ற ஒரு சூழல் என்பது நிலவி வருகிறது. இந்த சூழல் தான் நேற்று இரவு நாகர்கோவில் வடசேரி அருகே இருக்கக்கூடிய அருகுலையைச் சேர்ந்த ரிமிஷ் என்ற இளைஞனை சக இளைஞர்கள் கடுமையாக தாக்குகின்ற ஒரு சம்பவம் தொடர்பான வீடியோ என்பது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது சம்பந்தமாக யாரும் புகார் கொடுக்காத ஒரு சூழல்ல வடசேரி போலீசார் விசாரிக்கும் போது கிருஷ்ணன் கோயில் அருகுலை பகுதியைச் சேர்ந்த ரிமீஷ் என்ற இளைஞரை அவனுடைய நண்பர்களான ஒரு 8 இளைஞர்கள் சேர்ந்து அவங்க அடிச்சிருக்காங்க. அவங்க ஒன்னாக உட்கார்ந்து கஞ்சா அதே போன்று பீர் உள்ளிட்ட மதுபானங்கள் அருந்தி கொண்டிருந்த போது அவர்களுக்கிடையே ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை அது பெரிதாகி அந்த ஒரு ரிமீஷ் என்கின்ற ஒரு இளைஞனை 8 பேர் சேர்ந்து தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல அவருடைய சிலை மட்டுமல்ல உடல் தளபகுதிகளும் கடுமையாக காயம் ஏற்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக வீடியோ வைரலான சூழல தான் வடசேரி போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்காங்க. ரிமீஷிடம் இருந்து போலீசாரே சென்று புகாரை பெற்றுக் கொண்டுதான் இந்த வழக்கை 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 8 பேரும் தற்போது தலைமறைவாகி இருக்கிறார்கள். ஆயுதங்களால் இந்த இளைஞனை தாக்கியதாக ஜாமீனில் வெளிவர முடியாத வகையிலான பிரிவுகளை கொண்டு பதிவு செய்து இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.